பிரபல தெலுங்கு நடிகராக இருக்கக்கூடியவர் தான் மோகன் பாபு. வெற்றிக்கு ஒருவன், அன்னை ஒரு ஆலயம், இது மாதிரி சில தமிழ் படங்களையும் நடிச்சிருக்காரு. தெலுங்குல 300க்கும் மேற்பட்ட படங்கள் நடிச்சிருக்காரு. சூப்பர் ஸ்டார் ரஜினியோட நெருங்கிய நண்பர். இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு சில படங்களையும் நடிச்சிருக்காங்க. இவரோட மகன் மஞ்சு விஷ்ணுவோ மகள் லட்சுமி மஞ்சு நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில 40 லட்சம் ரூபாய் செக் மோசடி வழக்குல மோகன் பாபுக்கு நீதிமன்றம் 1 வருஷம் சிறை தண்டனை விதிச்சிருக்கு. கடந்த 2009 வருஷம் மோகன் பாபு மகன் மஞ்சு விஷ்ணு நடிச்ச சலீம் அப்படிங்கிற படம் வெளியானுச்சு. இந்த படத்தை YVS சௌத்ரி இயக்கியிருந்தாரு. மோகன் பாபு தயாரிச்சிருந்தாரு. இந்த படத்தோட இயக்குனர் சௌத்ரிக்கு 40 லட்சம் ரூபாய் சம்பளம் பேசப்பட்டிருக்கு. அந்த தொகைக்கு அவருக்கு காசோலை வழங்கியிருக்காரு மோகன் பாபு. மோகன் பாபுவோட வங்கி கணக்கில் பணம் இல்லை அப்படிங்கிற மாதிரி செக் பவுன்ஸ் ஆயிருக்கு. இதை பற்றி சௌத்ரி பல டைம் மோகன் பாபு கிட்ட கேட்டும் அவர் பணத்தை கொடுக்கல. இதனால சௌத்ரி கேஸ் போட்டிருக்காரு. கடந்த 9 வருஷம் நடந்துட்டு வந்த வழக்கில் நேற்று தீர்ப்பு வெளியாயிருக்குது. குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறதால மோகன் பாபுக்கு 1 வருஷம் சிறை தண்டனையும் 10,000 அபராதமும் விதிச்ச நீதிமன்றம் சௌத்ரிக்கு 41,75,000 வழங்கவும் உத்தரவு போட்டிருக்குது. பிரபல தெலுங்கு நடிகர் இருக்கக்கூடிய மோகன் பாபுக்கு நீதிமன்றம் 1 வருஷம் சிறை தண்டனை வழங்கியிருக்க விஷயம் தெலுங்கு திரையுலகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. பிரபல தெலுங்கு நடிகர் மோகன் பாபு ஸ்ரீலட்சுமி பிரசன்னா பிக்சர்ஸ் அப்படிங்கிற தயாரிப்பு நிறுவனத்தை நடத்தி வந்துட்டு இருக்காரு. இந்த தயாரிப்பு நிறுவனம் சார்பில் ஒரு படத்தை இயக்குனர் சௌத்ரி அப்படிங்கிறவருக்கு தான் சம்பள பணத்தை செக்காக கொடுத்திருக்காரு. அந்த ஒரு வழக்குக்காக தான் இது தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. இது ஒரு பக்கம் இருக்க குமரியார் மகள் என் மகள் போல எப்பவுமே அவர் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வாழ்த்தியவர் கலைஞர். அது மாதிரி தமிழ் இசைக்கின் வாழ்த்துக்கள் என்னைக்குமே உண்டு அப்படிங்கிற மாதிரி கனிமொழி MP மனசார வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. மறைந்த திமுக தலைவர் மேல தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு எப்பவுமே பிரியம் அதிகமா இருக்கும். அதே மாதிரி கருணாநிதி அவர்களுக்கும் தமிழிசை மேல தனிப்பட்ட பாசம் உண்டு. இத்தனை வருஷ காலம் மாநில பாஜக தலைவர் இருந்தப்ப கூட யாரையுமே மரியாதை குறைவாகவும் தரைக்குறனும் வார்த்தையை விமர்சிக்காம ரொம்ப கண்ணியத்தோடும் பேசிட்டு வர்றவங்க தான் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். அவங்களோட பெற்றோர் தமிழிசை வளர்த்த விதம் அப்படி. அதனால தான் ஒரு டைம் கருணாநிதி அவர்கள் குமரியார் மகள் அரசியல் நகரத்தில் இருப்பார் அப்படிங்கிற மாதிரியும் மக்கள் விரோத கட்சியிலே அங்கம் வகிச்சாலும் அவரோட அடிப்படை குணம் ஒருபோதும் மாறாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில தமிழிசையும் கனிமொழி MPயும் ஒரே தொகுதியில் போட்டிடுறாங்க. 2 நாட்களுக்கு முன்னாடி தொகுதி மக்கள் கேட்க விரும்புகிற கேள்விகளை ஆஸ்க் கனிமொழி அப்படிங்கிற ஹேஷ்டேக்ல கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் கனிமொழி ட்வீட் போட்டிருந்தாங்க. அதுக்கு கனிமொழி வீடியோ மூலமா பதிலளிச்சிருந்தாங்க. அதுல ஒரு கேள்வி என்ன கேட்டிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, தமிழிசை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்துருந்துச்சு. அதுக்கு கனிமொழி தமிழக பாஜக தலைவராக அன்னைக்கு தமிழிசை அறிவிக்கப்பட்டப்ப கலைஞர் சந்திச்சு ஆசி பெற வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஆசைப்பட்டாங்க. அதுக்கு கலைஞர் ஐயா அவர்கள் குமரி ஆனந்தனோட மகள் என் மகளை போன்றவங்க அவங்க அரசியலில் வர வேண்டும், அதுக்கு என் வாழ்த்துக்கள் எப்பவுமே உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மாதிரி கலைஞரோட மகளா என் சார்பில் எப்போதுமே அவருக்கு வாழ்த்துக்கள் உண்டு. புதுசா இப்போதான் இந்த தூத்துக்குடி தொகுதிக்கு அவர் வந்திருக்காரு. இந்த ஊரை பத்தி அவர் இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரியும் கனிமொழி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த 2 நியூஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கனெக்டிங் டிவியோட அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.